விளையாட்டுப் போட்டிக்காக வெளியூர் செல்லும் மாணவிகளிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுவோருக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர தேவையான சட்ட திருத்தங்களை கொண்டு வருமாறு தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2018 தூத்துக்குடி மாவட்டம் சிவஞானபுரத்தில் உள்ள பள்ளி மாணவிகளை கபடி போட்டிக்காக உடற்கல்வி ஆசிரியர் தமிழ்ச்செல்வன் விருதுநகருக்கு அழைத்து சென்றார். அப்போது மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்த நிலையில் அவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த தண்டனையை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நேற்று தள்ளுபடி செய்தது. அப்போது கருத்து தெரிவித்த நீதிபதி, விளையாட்டிற்காக வெளியூர் செல்லும் போது மாணவிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தல்களில் இருந்து பாதுகாக்க வேண்டியது அவசியம் என கூறினார். திரைத்துறை பாலியல் தொல்லை விவகாரம் தொடர்பாக கேரளாவைப் போல தமிழ்நாட்டிலும் நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்க வேண்டும் என சிபிஎம் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஹேமா கமிட்டியின் அறிக்கைக்கு பிறகு தமிழ்நாட்டிலும் திரைத்துறையில் பாலின பாகுபாடு நிலவுவதை பல நடிகைகள் வெளிப்படுத்தியிருப்பதாக கூறியுள்ளார். எனவே விசாரணை குழு அமைக்க வேண்டும் எனவும் அக்குழு திரைத்துறை மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் எனவும் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் புதிய தலைமை செயலகத்துடன் கூடிய சட்டசபை வளாகம் 576 கோடி ரூபாயில் அமைக்கப்பட இருப்பதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக கோப்பில் ஆளுநர் கைலாசநாதன் கையொப்பமிட்டு ஒப்புதல் அளித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். புதிய சட்டசபை வளாகமானது 576 கோடி ரூபாயில் தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டி வளாகத்தில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மொத்தம் 15 ஏக்கர் பரப்பளவில் தலைமை செயலகத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த சட்டசபை வளாகம் அமைப்பதற்கான கோப்பு மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது எனவும் அனுமதி கிடைத்தவுடன் டெண்டர் விடப்பட்டு பணிகள் தொடங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். முந்தைய ஆளுநர் துணைநிலை ஆளுநர் அவர்களால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புதிய சட்டப்பேரவைக்கான கோப்பானது நேற்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்கள் கையொப்பமிட்டு மத்திய அரசுக்கு புதிய சட்டப்பேரவை புதிய சட்டப்பேரவை தலைமைச் செயலகத்துடன் கூடிய புதிய சட்டப்பேரவை வளாகமானது ஒப்புதல் பெறப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. விரைவில் மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய அனுமதியோடு டெண்டர் விடப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அதற்கு ஒத்துழைப்பை நல்கிய புதிய துணைநிலை ஆளுநர் டாக்டர் கைலாசநாதன் அவர்களுக்கு புதுச்சேரி அரசின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சென்னை எழும்பூரில் இருந்து நாகர்கோவிலுக்கு வந்தடைந்த வந்தே பாரத் ரயிலை வரவேற்ற பாஜகவினர் மற்றும் காங்கிரசாரிடையே கோஷமிடுவதில் போட்டி ஏற்பட்டதால் கட்சி கொடிகளை பிடிக்க போலீசார் தடை விதித்தனர். சென்னை நாகர்கோவில் மதுரை பெங்களூரு வழித்தடத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி நேற்று தொடங்கி வைத்தார். மதியம் 1 மணி அளவில் சென்னை எழும்பூரில் இருந்து புறப்பட்ட வந்தே பாரத் ரயில் இரவு 11 மணி அளவில் நாகர்கோவில் வந்தடைந்தது. அதனை வரவேற்க ரயில் நிலையத்தில் காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கூடினர். இரு கட்சி நிர்வாகிகளும் கோஷமிடுவதில் போட்டி போட்டதால் அசம்பாவிதங்களை தவிர்க்க கட்சி கொடிகளை பிடிக்கக்கூடாது என கூறி அவற்றை போலீசார் வாங்கிச் சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஊர்வலம் செல்லும் இடத்தினை மாவட்ட கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மாவட்டத்தில் 395 சிலைகள் வைத்து வழிபாடு செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் சிலைகள் 10 அடிக்குள் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். முன்னதாக சீர்காழி காவல் நிலையத்தில் விழா குழுவினருடனான ஆலோசனைக் கூட்டம் காவல் ஆய்வாளர் பாலச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது விநாயகர் சதுர்த்தி விழா மற்றும் ஊர்வலத்தின் போது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் குறித்து அறிவுரை வழங்கப்பட்டது.